மொழி போராளிகள் யாழி மேகநாதன், தமிழ் முகிலன், காஞ்சி சங்கர் ஆகியோரை சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்த அரசையும் காவல்துறையும் கண்டித்து இந்த கண்டன போராட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர் தமிழ் கார்த்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை, இந்த கண்டன போராட்டத்தை தலைமை தாங்கி வெற்றி போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ரத்னவேல் ஐயா அவர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும், அனைத்து அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாடாளு மக்கள் கட்சி சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அதனால் சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறேன். ஆட்சி மொழி சட்டத்தை இயற்றினார்கள், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் தமிழிலே பெயர் பலகை இல்லை. நம்மிடையே பல்வேறு இளைஞர்கள், மொழி போராளிகள் தமிழ்நாடு முழுவதும் தமிழில் பெயர் பலகை இல்லாத இடங்களிலே அந்த பெயர் பலகையை அழைப்பதும், அந்த நிறுவன உரிமையாளர்களை அணுகி தமிழில் பெயர் பலகை வையுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தோழர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈரோட்டிலே கூட ஜனநாயக எழுச்சி கழகத்தின் தலைவர் சிலம்பரசன் அவர்கள் ஈரோடு உட்பட தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு கூட்டமைப்பாக நாம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி மொழிக்காக, நாம் மொழியை காப்பதற்காக என்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக மாற வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கு நாம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற அரசு என்று நாம் சொல்லக்கூடாது, தமிழ் மொழி விரோதி அரசு என்று நாம் சொல்ல வேண்டும். மு.க. ஸ்டாலின் சொல்லக்கூடாது, தமிழ் மொழி விரோதி மு.க. ஸ்டாலின் சொல்லணும். இது போன்ற அந்த அரசியல் தலைவர்களை தமிழ் மொழி விரோதி என்றும் தமிழ் மொழி துரோகி என்றும் நான் சொன்னால் ஒழிய இங்கே எந்தவிதமான மாற்றமும் மாறப்போவதில்லை. ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல இன்று காவல்துறை உண்மையிலேயே ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, காவல்துறையின் கடமை. ஒரு மொழி சட்டம் இயற்றிவிட்டு அந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீ யார்? நீ இந்த மண்ணின் துரோகி தானே, இந்த மொழி துரோகி தானே. வார்த்தைக்கு வார்த்தை நான் தமிழ் பற்றாளர், தமிழ் காவலன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தமிழின விரோதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனிமேல் நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் பொழுது தமிழ் மொழி விரோதி மு.க. ஸ்டாலின், தமிழ் மொழி விரோதி திமுக என்று நம்முடைய கண்டனத்தை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்து அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக மாற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் ஒழிய இங்கே எதுவும் மாறப்போவதில்லை. ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் உள்ள யூத இனம் இன்று உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யூத இனம் ஒற்றுமையாக இணைந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எம் தமிழினம் ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளும், கண்டிப்பாக ஆளும். இன்று தமிழர்களுக்கு நிலம் இல்லாமல் இன்று உலகம் முழுவதும் நாடோடிகளாக, அகதிகளாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நிச்சயமாக தமிழ் இந்த உலகத்தையே ஆளும், தமிழ் மொழி இந்த உலகத்தை ஆளக்கூடிய அத்துணை தகுதியும் இருக்கிறது. அந்த ஒரு வெற்றி பயணத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து துவங்க வேண்டும். அந்த ஒரு வெற்றி பயணத்தை இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற நேரத்திலே சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக மாற்ற அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.